வெல்கம் டு மை சேனல். 2 மணி நேரம் வடைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கை அளவு அந்த பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக அந்த மாவில் மிக்ஸ் பண்ணணும். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தேவையான பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலை தான் பெஸ்ட்டு, காஞ்ச கருவேப்பிலை வேண்டாம். அடுத்து பல்லாரி வெங்காயத்தை வந்து இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வடையோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பதம் பார்க்க தெரியல அப்படின்னா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறதா இருந்தால் தூள் உப்பு தான் சேர்க்கணும். அடுத்து தேவையான அளவு சோம்பு, இந்த அளவு போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். சோம்பே சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் தட்டி நல்லா கொதிச்சுட்ருக்க எண்ணெயில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வடையை ஒவ்வொன்றா தட்டி தட்டி போட்டு பிரட்டி எடுத்தால் ரொம்ப சூப்பரான வடை ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இந்த வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.